ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சக்திகளே, ஒரு நாள் அம்மா அருள்வாக்கில் சொல்லுகிற பொழுது ஒரு அற்புதமான கருத்தை சொன்னான். இந்த சாலை ஓரத்திலே ஒரு கல்லை வைத்து நீங்களெல்லாம் மின்னும் புவிக்கலாம் என்று பாடுவதும், நான் ஒரு மனித கூட்டிலே புகுந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் இந்த அருள்வாக்கு சொல்லுவதும் எதற்காக கேட்டுட்டு அப்படியே டச்சிங்காக சொன்னான். நீங்களெல்லாம் ஆன்மீகத்திலே அனாதைகளாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக, உங்களுக்கெல்லாம் ஒரு குரு வேண்டுமே என்பதற்காக. ஆகையினால நாம ஆன்மீகத்தில் அனாதைகளாக இருக்கும்னு அம்மாவே சொல்கிறா. ஒரு குரு உங்களுக்கு தேவை அப்படின்னு அம்மாவே சொல்கிறா. ஆதிபராசக்தியை நீ டைரெக்டாக வந்து அடைய முடியாதுடான்னு சொல்கிறா. நீ பண்ணுற அபிஷேகத்தினாலேயோ அர்ச்சனைகளாலேயோ அலங்காரத்தினாலேயோ என்னை வந்து அடைந்து விட முடியாது. ஆனால் அடிகளார் மூலமாகத்தான் நீ என்னிடம் வரணும். இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லுது. நீ ஆதிபராசக்தியிலிருந்து வந்த ஒரு ஆன்மா, நீ வழி தெரியாத தடுமாறிக்கின்னு இருக்கிற. உனக்கு நல்வழி காட்டி உன் ஆன்மாவை உன் மூலப்பொருளில் சேர்க்கிற ஒரே ஒரு தெய்வம் குரு தான். அடிகளாரை பற்றி அம்மா சொல்லுகிற பொழுது என்ன சொன்னான்? குருவாகவும் தெய்வமாகவும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்னை உன்னால் வந்து அடைய முடியாதுன்னு சொல்லி காட்டுறா. உன் ஆன்மா பளிங்கு போல வெள்ளை நிறத்தோட சுத்தமாக இருக்கிற வரைக்கும் நீ என்கிட்ட வர முடியாது. இது சுத்தப்படுத்தி என்கிட்ட உன்னை சுத்தப்படுத்தி ஒப்படைக்கிற ஒரு பெரிய வேலையை குரு தான் செய்ய முடியும். எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது என்ன? நீ குருவை வேற இஷ்ட தெய்வம் வேறன்னு பிரித்து பார்க்காத. உன் இஷ்ட தெய்வமாக குரு தான் வந்திருக்கிறாருன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதனால் வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க, பசித்தால் புசித்து வியர்த்தால் குடித்து உன் ஆச்சாரியன் திருவடிகளையே சரணம் என்று நினைத்து கொண்டே இரு. அந்த ஆச்சாரியன் உன்னை பகவானிடம் சேர்த்து விடுவான். குருவை இறைவனாகவும் இறைவனுக்கு சமமாகவும், ஏன் ஒருபடி இறைவனுக்கு மேலாகவுமே சொல்கிறாங்க.